எல்லாரும் வடிவாக உணவு அறிந்த வேணும்ன்ற தேனி அறிந்து போகணும். அதெல்லாம் 10 ரூபாய்க்கு செய்யணும். இந்த உணவகத்தில் நீங்கள் நம்பி சாப்பிடலாம். என்னென்னா எந்த விதமான ரசாயனங்களும் இந்த உணவு வித்தியாசமாக இருக்குது. இன்றைய தான் முதல் இந்த ஈரபலாக்காயில் செய்த பஜ்ஜி இன்றைய தான் முதல் சாப்பிட்றோம். நல்லா இருக்குது. வயிறும் மனசும் நிறையக்கூடிய மாதிரி சாப்பிட்டுட்டு போகலாம். அப்படியான ஒரு நல்ல சிறப்பான சுட உடனுக்குடன் போட்டு தரீங்கன்னா படிக்கிறாங்க கூட படிக்கிறோம். ஸ்கூலுக்கு போய் நம்ம பார்ட் டைம் தாங்க ஸ்கூலுக்கு போய் அதில் படிக்கிறோம். வீட்டில் இங்கே வாங்கணும் தான் கொடுப்பேன். நான் வேலை கொடுப்பேன். மெயினாக வச்சுக்கிறேன். 30 நாளும் வேலை செய்யணுமோ அல்லது 30 நாளும் வேலை செய்யணும். வணக்கம் பிரபுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அகிலன். இன்றைக்கு இந்த வீடியோவில் உணவகம் தொடர்பாக தான் பார்க்க இருக்கிறோம். எங்கே இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பளை பிரதேசத்தில் இருக்கின்ற நாயகி என்ற பெயரோட இயங்கி வர ஒரு சிறப்பான ஒரு உணவகம் தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த உணவகம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா இந்த உணவகம் அமைந்திருக்கிற சூழல் வந்து ஒரு நிறைய பூமரங்களை கொண்ட ஒரு சூழலாக இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த உணவகம் வந்து பின்னேரம் 2 மணியிலிருந்து இரவு 11 மணி மட்டும் இயங்குகிறது. அந்த வகையில் ஒரு இரவு நேர ஒரு சிற்றுண்டி ஜாலியாக இது இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ அந்த உணவு தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் வாரீங்கண்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு ஓலன்னு கொடுத்து விட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ கூட நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க அந்த உணவு தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். இங்கால ஒரு ரோடு தான், இந்த ரோடு தான் வந்து தெல்லிப்பளை சந்திக்கு போகுது. தெல்லிப்பளை சந்தி இங்கால அப்படியோ இந்த ரோட்டுக்கு இப்படி போனீங்களா இது வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகுது. நாங்கள் இப்போ இதில் இருக்கிற இந்த உணவகம் தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதான் அந்த நாயகி உணவகம் பாருங்க. இப்போ நாங்கள் உணவகத்துக்குள்ளே போகிறோம். அதான் உணவகம் அங்கே போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நான் போட்டிருக்கேன். இந்த இதில் வந்து உப்பை போட்டுக்கூடாது. இங்கால தண்ணி எல்லாம் அமைச்சிருக்கேன். நல்ல ஒரு இயற்கை சூழல்லாம் அமைஞ்சிருக்கு பாருங்க. ரோட்டால் போய் வராக்க குடிக்கக்கூடிய மாதிரி தண்ணி எல்லாம் அமைச்சிருக்கேன். சரியா, இதுதான் இந்த உணவகத்தை பாருங்க. நாயகி உணவகம் பாருங்க. நாயகி ரெஸ்டாரண்ட் அண்ட் கூல் வாரண்ட் போட்டிருக்கு. இதில் பாருங்கள், அதில் தொலைபேசி இலக்கம் எல்லாம் போட்டிருக்கணும். சரியா பார்ப்போமா? பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்கள் இருக்கும். உள்ளுக்கு எல்லாம் ஆக்கள் இருக்கும். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இயற்கை சூழலில் பூங்கா அமைப்பில் தான் இந்த உணவகம் எல்லாம் இருக்குது. நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்கள். என் பேர் தர்ஷன். இந்த நாயகி உணவகம் தொடர்பாக சொல்லுங்கள். என்ன நிறைய நாயகி உணவகம் வந்து எங்களுடைய கடை 2:30 நான் ஓப்பன் பண்ணுறோம். குறிப்பாக சொன்னால் பேருக்கு 10 ரூபா கடை தான் விளாங்க. 10 ரூபா கடை. 10 ரூபா கடை. எங்களை 10 ரூபா அப்போ பிளேஜ் 10 ரூபா அங்கிச்சு கொண்டிருக்கோம். பஜ்ஜி 10 ரூபா அங்கிச்சு கொண்டு இந்த ரோட்டிஸ் எல்லாம் மற்ற கடையை விட எங்களை மாதிரி தான். இந்த பூரி இருக்குது, மசாலா தோசை இருக்குது,
இது எப்போ ஆரம்பிச்சிங்க இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம். ஓ 2 வருடங்களா? இதில் வந்து இந்த சாப்பாடுகள் இந்த ஸ்பெஷலாக சொல்லுங்க ஒரு விஷயம். எங்களோட ஈரப்பிளா பஜ்ஜி இருக்கு. ஈரப்பிளா பஜ்ஜி எங்கே இருந்தாலும் இல்லை. வேற என்னங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். சுடத்து நல்லா இருக்கு. அதான் முறமுறன்றது நல்லா இருக்கு. பட் இந்த ஒரு வேலையும் வந்து எங்களோட சாப்பிடலாம். 10 ரூபா காசு. வயிறும் மனசு நிறைஞ்சு நல்லா இருக்கு. நல்ல ஒரு சாப்பாடு. அது உங்களுக்கு இப்படி 10 ரூபாய்க்கு கொடுக்குறதுல உங்களுக்கு ஒரு கட்டுப்படி ஆகுதோ? சும்மா கொடுத்தா கவரவ பிரச்சனை. ஓ அது சரி. வந்துட்டாங்க சும்மா குடிக்கிறோன்றது. அதெல்லாம் அப்படி எல்லாரும் கொடுக்க எல்லாரும் வடிவாக உணவு இருந்தோன்ற தேங்காய் இருந்துவோங்க. அதெல்லாம் 10 ரூபாய்க்கு. ரைட் ரைட். அதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அது பூரி, அதோட பட்ரிஸ் தந்திரிக்கணும். இது சமோசா. இதை பார்த்தீங்கன்னா மிளகாய் பஜ்ஜி தந்திரிக்கணும். இது வந்து ஈரப்பலாகாய் பஜ்ஜி பாருங்க. சரி, ஈரப்பலாகாய் பஜ்ஜி. அங்கே வந்து இது வந்து தோசை. சரி, எல்லாத்தையும் நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதோட நான் வந்து பிளேன் டீம் எடுத்துருக்கேன். சரி, பார்ப்போமா? பாருங்க, ஈரப்பலாகாய் பஜ்ஜி சாப்பிட்டு பார்ப்போம். இருக்கிறாண்ணா ஈரப்பலாகாய் பஜ்ஜி. இதிலே சோஸை விட்டு சாப்பிடுவோமா? சோஸ் கூட சாப்பிட்றோம், பார்ப்போம். வித்தியாசமாக இருக்குது. இன்றைய தான் முதல் இந்த ஈரப்பலாகாயில் செய்த பஜ்ஜியை இன்றைய தான் முதல் சாப்பிட்றோம். நல்லா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் பற்றி சாப்பிட்ற மாதிரி கிடையாது. நல்லா இருக்கு. நல்லா பொரிஞ்சிருக்கு. தரமாக இருக்கேன். அதான் சோஸோடு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகாய் பஜ்ஜி. மிளகாயில் செய்த பஜ்ஜி வந்து நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்க. நல்லா அந்த கறி மிளகாய் மனமே நல்ல வாசனை இருக்குது. பார்த்தீங்கன்னா முறமுறன்னு இருக்குது. நல்லா பொரிஞ்சிருக்கு. சாப்பிடுவோம். உள்ளுக்க பார்த்தீங்கன்னா கறி மிளகாய் நல்லா அவிஞ்சிருக்கு. நல்லா இருக்கு பாருங்க. பின்னேற வேலையில் உண்மையில் ஒரு நல்ல ஒரு காத்தோட்டமான இயற்கை சூழல்ல அங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டை பார்த்து கொண்டு வந்து அப்படியே வடிவாக சாப்பிடலாம். நல்ல ஒரு சந்தோஷமான சாப்பாடு. குடும்பத்தோட வந்து சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இந்த நாயகி ரெஸ்டாரண்ட். தெல்லிப்படையில் இருக்குது. மற்ற கடைகளோட ஒப்படைக்க இங்கே வந்து விலைகள் வந்து மிக மிக குறைவு. இப்போ பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து நீங்கள் வயிறும் மனசும் நிறையக்கூடிய மாதிரி சாப்பிட்டுட்டு போகலாம். அப்படியான ஒரு நல்ல சிறப்பான சுடச்சுட உடனுக்குடன் போட்டு தருகிறேன். எல்லா உணவுகளும் அப்படி தான் போடப்படுது. நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொண்டு போகலாம். வீட்டுக்கும் கொண்டு வரலாம். இங்கேயும் சாப்பிடலாம். குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு சிறப்பான இடமா. அதோட பிளேனியும் எடுத்துனா இஞ்சி பிளேன். இது வந்து மசாலா தோசை. தோசையில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்க கறி எல்லாம் வச்சு நல்ல வேறு லெவலில் இருக்குண்ணா. கறி, வெங்காயம், வேணும் வெங்காயம், சோஸ், கறி எல்லாம் விட்டு நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. தோசையை டேஸ்ட் பண்ணுவோம் வாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், மற்றது தக்காளி பழம், மற்ற கறி, அதோட சோஸ் எல்லாம் மட்டும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்குது. உரைப்பும் இருக்குது, இனிப்பும் இருக்குது. நல்லா இருக்கா? அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்பார் தான். தோசைக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு சாம்பார். அது லைட்டாக போட்டு. அதோட இது வந்து சட்னி, பச்சை மிளகாய் சட்னி வந்து
அதுலேயே கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவோம். தோசைக்கு ஏற்கனவே உள்ளுக்கே கறி இருந்தாலும் நாங்களும் எக்ஸ்ட்ராவும் போட்டு சாப்பிடுவோம். சொட்டப்படி மற்றது வந்து இதெல்லாம் வந்து எந்த விதமான ரசாயனங்களை மற்ற மூலிகை கருவேலக்கு கிராம்பு சீரகங்கள் அந்த ஐட்டங்கள்லாம் எந்த விதமான கெமிக்கலும் பயன்படுத்துறோம். இதுக்கான தயாரிப்பெல்லாம் இங்கே வச்சு செய்கிறீங்களா? ரைட் ரைட். பார்க்குற மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறேன்டா, இப்போ இந்த பொருளாதார நெருக்கடியில் பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல, வந்து சாப்பிடுப்பேன். மெயின் இந்த வெறும் பயத்தோட அதுமாரி இருக்கக்கூடாது. உண்மையில தான், இதான் உண்மை. நல்ல ஒரு சேவையாக தான் இதை செய்கிறீங்களே. போகும்போது 10 ரூபா வீட்டுக்கு வாங்க, கடையில் தான் பார்க்க பெரிய விலை கூட இருக்கணும். மற்ற வந்து பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு பொருட்களின் விலையும் இருக்கா சொல்லுங்க. ஓகே, எங்களோட வச்சு அதாவது வாழைக்காய் பஜ்ஜி இருக்கு 10 ரூபாய், 20 ரூபாய், போல்ஸ் 30, சம்சா 30, பெட்டிஸ் 30, மிளகா பஜ்ஜி 30, அப்புறம் பூரி இருக்கு, மசாலா தோசை இருக்கு, பூரி 40, மசாலா தோசை பிளேண்டி குறிப்பாக 10 ரூபா இல்லையோ. அப்போ இன்னும் அரிசி கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் விட்டுருக்கு, ஒரு கிழமையா அப்போ போட இல்லை போடுவோம். யூஸ்வல் ஐட்டமும் கொடுக்குறோம், எல்லா ஜூஸும் இருக்கு எங்கள்கிட்ட. இப்போவும் கொடுக்குறோம். இப்போவும் கொடுக்குறாங்க. குடும்பத்தோட சந்தோஷமாக வந்து அதிகமான செலவில்லாமல் சாப்பிட போகக்கூடிய மாதிரியான ஒரு இடம் தான் இந்த நாயகி உணவகம். எல்லாரும் படிக்கிற மாணவர்கள், படிக்கிறார்கள், கூட படிக்கிற மாணவர்கள், ஸ்கூலுக்கு போய் நம்ம பார்ட் டைம் தான் ஸ்கூலுக்கு போய் ஐலாவில் படிக்க வரைக்கும் 2 தான் ஓப்பன் படிக்கிறாங்க கூட. 93 வயது அம்மாவும் வேலை செய்கிறேன் வேற இல்லையா? வேலை செய்கிறேன். என்ன சொல்லுவாங்க, வீட்டில் இந்த வீட்டில் வச்சிருக்கோம். நான் இங்கே வாங்கணும் தான் சொல்றேன். இல்லை, 4 ரூபாயில கொடுப்பேன். மெயினாக வச்சுக்கிறேன். 30 நாளும் வேலை செய்யணுமோ? அல்லது 30 நாளும் வேலை செய்யணும். ஓகே, அதில் எந்த குறையும் இல்லை. அந்த ஆர்டருக்கும் கொடுக்குறேன். நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும். உங்களோட அந்த மேலே இருக்கிற நம்பர் அதுவே செய்யும், போடலாம். ரைட். அடுத்தது பூரி சாப்பிடுறோம். பூரிக்கு கொஞ்சம் விடுவோம். பூரிக்கு சாம்பார் மற்றது சட்னி கொஞ்சம் வச்சு சரியே சாப்பிடுவோம். பூரியை பேர் பூரி நல்லா பொரிஞ்சிருக்கு. இவ்வளவு சாப்பாடு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இந்த உணவகத்தில் நீங்கள் நம்பி சாப்பிடலாம். ஏன்னா எந்த விதமான ரசாயனங்களும் இந்த உணவுகளில் கலக்கப்படுவதில்லை என்றது சிறப்பான விஷயம். நீங்கள் இந்த தில்லிப்பள பக்கம் வந்தால் கண்டிப்பாக இந்த உணவகத்தில் சாப்பிட்டு பாருங்க. இந்த விலையை சொல்லுங்க. ஜூஸ் எல்லாமே 180 ரூபாய்க்கு, ஐஸ்கிரீம் போட்டு மேலே எல்லாம் 180. ஸ்பெஷல் இருக்கு, ஐஸ் காபி ஒன்று இருக்கு. ஐஸ் காபி அது எங்கேயும் குடிச்சிருக்கீங்களா? இங்கே அது ஸ்பெஷல் குடிக்கிறது. அதான் சொல்கிறேன், அது ஸ்பெஷல் எங்கே. அது எவ்வளவு? அது 100 ரூபா. ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு. உறவுகளே, இன்றைக்கு வந்து தெல்லிப்பளையில் இருக்கின்ற நாயகி உணவகம் தொடர்பாக தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துனாங்க. இந்த உணவகத்தை நடாத்துகின்ற இந்த அண்ணாவும் வந்து உணவகம் தொடர்பான விடயங்கள் மற்றது வழங்கப்படுற உணவுகள் தொடர்பான முழுமையான விவரங்களையும் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்.
அதே நேரம் இப்படியான ஒரு சிறந்த ஒரு சேவை நோக்கோடு இயங்குகின்ற இந்த உணவகம் இன்னும் பல வாடிக்கையாளர்களை கவர வேணும், அதே நேரம் இன்னும் வளர்ந்து வர வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் இந்த அண்ணாவை வாழ்த்தி இந்த வேலை செய்கின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறோம். வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி செய்யணும், மறக்காமல் எங்களோட கலை வினோதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அண்ணா.